வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா, சந்தோஷமா? இந்த பக்கம் எல்லாரும் ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என்னோட பேரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பேரு தினேஷ். சொந்த ஊர் வந்து கேரளா, குருவாயூர் தான். ஆனா வந்து ஊரு கேரளானாலும் ஊரு பிடிச்ச மொழி ஜாஸ்தி. நான் வந்து பழகிறது ரொம்ப நாள் விவரம் தெரிஞ்ச இடத்துல ஜாஸ்தி இருந்தது எல்லாமே இந்த தங்க தமிழ்நாட்டில் தான். 15 வருஷம் கேரளாவில் இருந்தேன். விவரம் தெரியாத 15 வருஷம். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 20 இயர்ஸ் வந்து தமிழ்நாடு. இப்ப லாஸ்ட் 5 இயரா வந்து இப்ப கர்நாடகா, பெங்களூர்ல இருக்கிறேன். ஆக மொத்தத்துல நீ எந்த ஊருன்னு சொல்லு, அப்படிதானே? கன்ஃபியூஷன் வேண்டாம். நான் வந்து முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பிசினஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து என்னோட ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து திருப்பூர் வந்த ஆளு. ஒரு எம்ப்ளாயி கரியர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொந்தமா ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு ஜவுளி கடை நடத்திட்டு இருந்த ஒரு ஆளு. அப்புறம் அதுல எல்லாம் லாஸ் ஆகி ஒரு 16 லட்சம் ரூபாய் கடன்ல தத்தளிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட கையில கிடைக்குது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்கோ சேம்பரோட இந்த ஜென்சி தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் என்னை வந்து இங்க இன்வைட் பண்ண, இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண மிஸ்டர் ரஞ்சித் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கெஸ்டா இங்க வந்திருக்கக்கூடிய ஐடிசி இளைஞர்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கக்கூடிய மிஸ்டர் கார்த்திகேயன் சாருக்கு என்னோட வணக்கத்தை. மற்றும் இங்க இருக்கக்கூடிய எல்லா என்டிசி லீடர்ஸ், மிஸ்டர் ஆர்டிசி லீடர்ஸ், எஸ்டிசி, அந்த மாதிரி எல்லா மை லைஃப் ஸ்டைல் குடும்ப நண்பர்களுக்கும் அவங்களோட அழைப்பேற்று இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான். நான் சொல்லுவேன், காட்டுக்குள்ள 2 விலங்கு, ஒன்னு என்னது சிங்கம், ஒன்னு மான் ஏதாவது சவுண்ட் கேட்ட உடனே பயந்து ஓடும், என்ன ஏதாவது அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா சிங்கம் என்ன பண்ணும்னா ஏதாவது சவுண்ட் கேட்ட உடனே போய் பார்க்கும் தனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு. இன்னைக்கு சேலத்துல ஒரு மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு இன்விடேஷன் வந்த போது மான் எல்லாம் இங்க வரல, பயந்து ஓடிடுச்சு. ஆனா இங்க என்ன போய் பாத்துருவோம்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்துருக்கீங்க பாருங்க. உண்மையா சொன்னா நீங்க தான் சிங்கக்குட்டி. அப்போ எனக்கு இப்ப இன்னைக்கு எல்லாமே வந்து ஜென்சி ப்ரோக்ராம் 35 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறவங்க தான் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அதான் வந்து முறை. ஆனா ஏதோ கொஞ்சம் பேர் உள்ள நுழைஞ்ச மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா? நீங்க வந்து இங்க என்ன அப்போ நீங்க 35 கேட்டா 35 இருந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஹலோ, அப்ப நீங்க வந்து இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்லாம் வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுன்னா, இப்ப கூட வீடியோஸ் இருந்தா கூட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பாக்குற ஆட்கள் நீங்க. ஆமாவா இல்லையா? நல்லா இருந்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பீங்க. ரீல்ஸ் வெறும் 30 செகண்ட்ஸ் அளவுக்கு ரீல்ஸ் பாக்குற அளவுக்கு அப்டேட்டடா இருக்கக்கூடிய நீங்க ஒரு 2-3 ஹவர் இங்க ஒரே இடத்துல உட்கார்றதா, எந்திரிச்சு போனா சீட்டு போயிடும், அதனால உட்கார்ந்துருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. என்ன இருந்தாலும் ஒரு 3 ஹவர் இங்க உட்கார்ந்து இனிமே யாராவது பேசுவாங்களா, இனி மறுபடியும் ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குமானா உங்களுக்கு நற்செய்தி, இனிமே யாரும் பேச மாட்டாங்க. சந்தோஷம் தானே? அப்போ இங்க வந்து என்னோட ஒரு சின்ன அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்னோட சின்ன அனுபவத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கும் இந்த துறை எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றத பத்தியும் பேசுறதுக்கு தான் கொஞ்ச நேரம் உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். ரைட்? நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா, உற்சாகமா இருந்தீங்கன்னா, என்னோட ஒரு பிரதர் மாதிரி, உங்க வீட்டுல வந்து ஒரு பிரதர் இருந்தா எப்படி, அந்த மாதிரி உங்களோட பிரதர் மாதிரி என்ன பார்த்தா போதும். ஒரு என்ன சொல்றது, கேரளால இருந்து வந்திருக்கணும், கர்நாடகால இருந்து வந்திருக்கணும், இல்ல வேற ஒரு ஆளா பார்க்க வேண்டாம். ஹலோ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பேசலாமா? இப்போ இங்க வந்து 2-3 ஹவர் வந்து 2 ஹவர் இங்க ப்ரோக்ராம் நடந்துச்சு. கார்த்திக் சார் ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ரஞ்சித் சார் பேசினாரு, இங்க கொஞ்சம் பேர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது நம்ம மைண்ட்ல வந்து ஓகே இது என்னது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தோட்டம் இருக்கும். பிசினஸ் பண்ணலாம், பென்ஸ் வாங்கினேன், கார் வாங்கினேன் இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல சரியா ஏறாது. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கனா, நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை பார்க்கணும் தான் நம்மளோட அப்பா அம்மா எல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க.
யாரையுமே ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நீ 100 பேத்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்ற அளவுக்கான சூழ்நிலை நம்மளோட சாதாரண நடுத்தர மக்களோட குடும்பத்துல இருக்காது. நீங்க பாருங்க, ஒரு பிசினஸ் சென்னை, மும்பை, இல்ல பெங்களூர் எல்லாம், இல்ல மார்வாடிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க பசங்க வேலைக்கு போவாங்களா? ஏன்? பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஏன் அப்போ பிசினஸ் பத்தி யோசிக்கல? இன்னைக்கு இங்கேயே பாருங்க, ஒரு 25,000 ரூபாய் சேலரி கொடுக்கறேன்னு சொன்னா பயோடாட்டா எடுத்துட்டு, ரெஸ்யூம் எடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் வெயிட் பண்றதுக்கு தயாரா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்கள். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டர்ல இன்னைக்கு வேலை இல்ல, பிரைவேட் செக்டர்லயும் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலை இழப்பு தான் இருக்கு. வேலை இழப்பு இருக்கா? நீங்க அமேசான்ல எடுத்து பாருங்க, எந்த எம்என்சி கம்பெனிலையும் மக்களை கம்மி பண்ணிட்டு புது டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? நீங்க கொஞ்சம் கவர்மெண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. தம்பி நீங்க எல்லாம் வீடியோ போட்டோல எடுக்கிறதுனால உட்காருங்க. அப்போ காலம் மாறிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. நீங்க பாருங்க, ரோடெல்லாம் பெரிய அளவுக்கு போட்டாச்சு, பில்டிங்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் கோல்டுக்கே பார்த்தா 1.25 லட்சம் ரூபாய் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி பார்த்தா எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு, டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் கடையில போய் பொருட்கள் வாங்கிட்டு இருந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டா இருந்தாலும் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி ஜொமேட்டோல, ஸ்விக்கில சாப்பிடுறோம். ஒரு காய்கறி வேணும்னா கூட இன்னைக்கு என்னது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. பெங்களூர்ல போன வாரம் என்னோட வீட்டுல முன்னாடி எல்லாம் பார்த்தா வேலைக்காரங்க ஒரு லேடி வருவாங்க, கிளீன் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. அது மந்த்லி சேலரிக்கு வச்சிருந்தோம். போன வாரம் பார்த்தா அவங்க அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. போன வாரம் பார்த்தா திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, கரெக்டா டைமர் ஆன் பண்றாங்க, 30 மினிட்ஸ் பாத்திரம் எல்லாம் கழுவுறாங்க, டக்குன்னு ஒரு 79 rupees கூகுள் பே பண்றாங்க வைஃப், டக்குன்னு வேலையை முடிச்சு போறாங்க. ஏன்னா ஒரு புது அப்ளிகேஷன் வந்து என்னது வந்துருச்சு. அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில பார்த்தா ஒரு 20 பேர் உட்கார்ந்துருக்காங்க. யார் அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து 1/2 hourல வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. டீ குடிக்கிறது கூட பெங்களூர் சைடுல ஆன்லைன்ல டக்குன்னு வந்து நம்ம உட்கார்றோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள டீ டெலிவரி ஆகுது. எல்லாமே ஒரு ஆப் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி எல்லாம் பாருங்க, ஒரு கேமரா, இன்னைக்கு ஒரு மொபைல் போன் வந்த உடனே என்னாச்சு, கேமராக்கு ஜோலி முடிஞ்சிருச்சு. கால்குலேட்டர் பார்க்க முடியுதா? இல்ல. நிறைய விஷயங்களை வெளியில போயிட்டு ஒரே புது டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி வியாபாரத்துல வர ஒரு மாற்றம் தான் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த துறை. இது நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் இந்த பிசினஸ் கண்டிப்பா அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல பெரிய லெவலுக்கு டர்ன் ஓவர் வரும். ஏன் நீங்க சொல்லுங்க, அமேசான்ல ஒரு 2000 கோடி பிசினஸ் நடக்குதுன்னா அமேசான் ஓனர் தான் சம்பாதிக்கிறாங்க. இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோல பிசினஸ் நடக்குதுன்னா அதோட ஓனர் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா மைலேஷியல 2000 கோடி பிசினஸ் நடக்குதுன்னா நம்மள மாதிரியான லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் சம்பாதிப்பாங்க. கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு கம்பெனி வேலை வாய்ப்புன்னு, ஒரு பிசினஸ் வாய்ப்புன்னு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது எனக்கு செட் ஆகுமா, எங்க ஊர்ல இது நடக்குமா, இல்ல இந்த பிசினஸ். நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே இந்த பிசினஸ் முழு நேர தொழிலை எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பாக்குற வேலை பார்த்துட்டே நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. நீங்க ஆனா பொண்ணா இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, சேலமா, நாமக்கலா, கேரளாவா, கர்நாடகான்னு கேட்கல. ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணுது, லைஃப்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு லாக்ஸ்க்கு மேல இன்கம் வாங்கணும்னு உங்களோட தாட் இருக்கா? ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கடவுள்கிட்ட ஏங்கி இருக்கீங்கன்னு கேட்டா, நம்மளோட எல்லா ட்ரீம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஆண்டவன் ஒரு மனித உருவத்தில் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் சேலம் வரல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் வந்து இங்க ஒருத்தர் நாமக்கல் மிஸ்டர் ரஞ்சித் சாரை பாக்குறதுக்கு நான் சேலம் வந்து இங்க இருந்து நாமக்கல் போய் பார்க்கும்போது, நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு என்னது ஒரு டார்மெட்ரி இருக்குது.
அங்க வெறும் 150 rupeesக்கு ரூம்ல தங்கி நாமக்கல்லையும் சேலத்திலையும் ஒருத்தரை பார்த்து இந்த பிசினஸ் பேசின தினேஷ் தான் ஆஃப்டர் 10 இயருக்கு அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்து நிக்கிறேன். அதனால இங்க வந்து எல்லாராலையுமே ஏர்ன் பண்ண முடியும். சில விஷயங்கள் இந்த பிசினஸோட அட்வான்டேஜஸ் உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு புரியும். இந்த பிசினஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது சொல்லும் போது ஏன் இந்த பிசினஸ் நம்ம பண்ணணும்னு உங்க ஒவ்வொருத்தருக்கும் புரியும். சொல்லலாமா? ஜென்சி இப்படி இருந்தா சொல்ல மாட்டேன். இருக்கணுமா வேணாமா? மதுரை ப்ரோக்ராம் 450 500 பேருக்கு மேல அட்டெண்ட் பண்ற ப்ரோக்ராம் முடிச்சு தான் வந்திருக்காரு. நான் சொன்னேன் நீங்க சேலத்துல வந்து பாருங்க, எங்க சிங்க குட்டிகளோட பவர் என்னன்றது அங்க தெரியும். அப்போ சேலத்தோட பவர், நம்ம மக்களோட பவரை கார்த்திக் சாருக்கு காமிக்கணுமா வேணாமா? எதுக்கு இந்த பிசினஸ்? நமக்கு தான் நிறைய வேலைகள் எல்லாம் நிறைய கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன வேலை கிடைக்காம என்ன சொல்றது, அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு தற்காலிக வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஒரு ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு புரியும். கதை பிடிக்குமா? இப்ப பாருங்க, இப்ப பார்த்தா உங்களுக்கு இப்ப டக்குன்னு வேலை வேணும்னா வெளியே போனா உடனே வேலை கிடைக்குது. ஏதோ கேரண்டி இல்லாத ஒரு வேலை கிடைக்குது. உடனே ஒரு 500 200 சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்ல. வேலை தேடிட்டு அலைவாங்க. அப்போ வேலை இல்லாத ஆளுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சா அவனுக்கு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சாரு. டிகிரி முடிச்ச பிறகு தான் தெரியுது, போய் பார்த்தா வேலையே இல்ல. நிறைய அலைஞ்சாரு. கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கூலி வேலை பார்த்து அப்படி கஷ்டப்பட்டு தான் டிகிரியே முடிக்க வச்சாங்க. ஒரு நாளும் வீட்டுக்கு போனா தண்ட சோறு, நீ வேலை இல்ல, உனக்கு உருப்படல, நீ வந்து இப்படியே வந்து காசெல்லாம் வீணாக்குற இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒரு வீட்டுல திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? இந்த மாதிரி நீ ஒரு வேலை கண்டுபிடிது. இவரும் சிட்டியா தேடுறாரு, அலையறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா எங்க பார்த்தாலும் வேகன்சியே இல்லை. கடைசியில வீட்டுக்கே போறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அந்த மாதிரி வந்து சாப்பிடுறது கூட, வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டு சாப்பிடுறது கூட மனசு வரல. அதனால பசி பட்டினியா அப்படியே நிக்கிற நேரத்துல பார்த்தா ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்கு வெளியில அப்படியே நிக்கிறாரு. அப்ப பார்த்தா அங்க வேலைக்கு ஆள் தேவைன்னு எழுதி வச்சிருக்கு. அப்பாடா பரவாயில்லடா, ஒரு நல்ல வேலை இவ்வளவு தேடி கஷ்டப்பட்டு உட்கார்ந்த நேரத்துல சர்க்கஸ் கூடாரத்திலேயாச்சும் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் விசாரிக்கிறாரு. உள்ள போய் விசாரிக்கும் போது சொல்லியாச்சு, இல்லப்பா நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் இங்க வேலை, நீ வேற என்ன படிச்சிருக்க? BA முடிச்சிருக்க. BA படிச்ச அந்த படிப்புக்கு வேலை இல்ல. ஆனா ஒரு வேலை இருக்கு, உனக்கு சம்பாதிக்கணும்னா ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சர்க்கஸ்ல வந்து ஒரு கரடி இருந்துச்சு. அந்த கரடி நல்லா ஆக்ட் பண்ற கரடி. போன மாசம் தான் அந்த கரடி செத்து போச்சு. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த கரடியோட தோல் இங்க அப்படி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த கரடி தோல் போட்டு கொஞ்சம் ஆக்டிங் பண்ணா உனக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவன் யோசிச்சான், அப்பா அம்மா திட்டுற திட்டுக்கு ஊரெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன்னு சொல்றதுக்கு நம்ம பேசாம இந்த வேலையாச்சும் பார்த்துட்டு போவோன்னு என்ன பண்றாரு, படிச்ச படிப்பை விட்டுட்டு BA முடிச்ச ஆள் என்ன பண்றாரு, அந்த படிப்பை விட்டுட்டு கரடி வேஷம் போடலாம்னு முடிவு பண்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே சர்க்கஸ் வருது, எல்லாம் கரடி ஓடுறாங்க, இவரும் அப்படியே கரடி மாதிரி எல்லாம் ஓடுறான், எல்லாம் பண்றாங்க, மக்கள் எல்லாமே கை தட்டுறாங்க, உற்சாகம். இவருக்கு சந்தோஷம் ஆச்சு, பரவாயில்லடா இந்த வேலை ரொம்ப சிம்பிளான வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்டு, ஒரு பெரிய கூண்டு அப்படியே கொண்டு வந்து இப்படி வைக்கிறாங்க சர்க்கஸ்ல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள இருந்து அப்படியே அடுத்து வந்து அடுத்த ஷோ வந்து சிங்கத்தை என்ன சொல்றது, சிங்கத்தை வந்து உங்களுக்கு காமிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு சிங்கத்தை காமிக்கும் போது இவரும் அங்க இருந்து பார்த்தா கரடி. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இப்ப பாருங்க கரடி சிங்க கூட்டுக்குள்ள போக போகுது. இப்படி உசிர் எடுக்கிறதுக்கு என்னை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் போக மாட்டேன்றான். யாரு, நம்ம கரடி போக மாட்டேன்றான். அப்படியே நடுங்கி பயந்து அப்படியே ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக BA முடிச்சேன் நானு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு நான் வந்து டிகிரி முடிச்சேனே இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி 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 பயந்து அந்த கூட்டுக்குள்ள எல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்க.
இவனும் நடுங்கி போய் அந்த கூட்டுக்குள்ள இப்படி பயந்து இப்படியா, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போச்சு, பிஏ படிச்சு எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்புறான். உடனே அங்க இருந்து சவுண்டு, கம்முடா, எம்ஏ முடிச்ச நானே இங்க நிற்கும்போது, ஏற்கனவே எம்ஏ எம்பில் முடிச்சவன் தான் சிங்கமா நிக்கிறவங்கள. சொல்ல வந்த விஷயம், இன்றைய சூழ்நிலையில நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருந்தால் நீங்க வந்து தற்காலிகமா ஏஜ் போக போக என்ன ஆகும்னா, கிடைக்க பொண்ணு பார்க்க போறவங்க பாத்துருக்கா, பொண்ணு கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், கண்ணு உருண்டையா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய டிமாண்ட் வைப்பாங்க பொண்ணு பார்க்க போற நேரத்துல. கடைசியில ஒரு 24 முடிஞ்சு 26 தாண்டி 28 போனா ஏதோ ஒரு பொண்ணா இருந்தா போதும், ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதுமப்பா, ஜாதகம் பார்க்க வேணான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏஜ் பாராக. அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வேலை இருந்தாதான் நான் போவேன். இப்ப கூட போன வாரம் ஒரு தடிச்சான், நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கேன், நான் ஐடில தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நான் ஒருத்தன். நான் சொல்ல வந்தது, இப்படி நம்ம வந்து ஒரு நினைச்ச கிடைச்ச வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தற்காலிக வருமானத்துக்காக இன்னைக்கு நான் நிறைய பாக்குறேன். பெங்களூர்ல நிறைய இளைஞர்கள் ஏதோ படிச்ச படிப்பு ஒண்ணு, பாக்குற வேலை ஒண்ணுன்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இங்க வந்து போஸ் கிடையாது. இங்க நானும் கார்த்திக் சாரும் நாங்கெல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. எங்க பஞ்சினும் இங்க கிடையாது. இத்தனை மணிக்கு வரணும் போகணும்னு சொல்றதுக்கும் நம்மளை மிரட்டுறதுக்கும் இங்க இல்ல, கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்ல. நீங்க வந்து வேலை பார்த்துக்கலாம். ஆனா வெளியில போன பல வேலையிலையும் உங்களுக்கு ஒரு 25,000 கொடுக்குறானா, கொஞ்சம் கூட அதிகமா கொடுக்குறானா, ஃபுல் கண்ட்ரோலுக்கு நீங்க அவங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம். எனி டைம் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், டைம் ஃப்ரீடம் இருக்குங்க. ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும் வேலைக்கு போற இடத்துல, 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும். இல்ல வந்து ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியாது. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும், இல்ல வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல ஒரு டூர் போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போற ஆளுன்னா ஒரு வருஷமா குடும்பத்தையே பார்க்க முடியாது, வீடியோ கால்ல தான் ஐஎம்ஓல தான் பேச முடியும். கேரளாலாம் இருக்கு. மேக்ஸிமம் ஆளுகளுக்கும் ஃபேமிலி டைமிங் பார்த்தா நைட் எல்லாம் 1 hour 2 hour ஃபேமிலி கூட பேசுவாங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அப்ப என்ன இருக்குது, வேலை இருக்கு ஆனா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இந்த பேலன்ஸ் லைஃப் மை லைஃப் ஸ்டைல் பண்ற ஆளுக்கு கிடைக்கும். தேர்ட் ஒன், டூரிங் ஒர்க். நிறைய இடத்துல என்னன்னா ஒரே ஊரு, ஒரே ஆபீஸ், ஒரே வீடு, இப்படி சுத்திட்டே இருப்பாங்க காலம் பூரா. ஒரு அவுட்டர்ல போனோம்னா வருஷத்துக்கு ஒரு டூர் தான் கொண்டு போவாங்க. ஆனா மை லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லைங்க. நான் இன்னைக்கு சேலத்துல இருக்கேன், நாளைக்கு காலையில தேனியில இருப்பேன் இந்த மீட்டிங், நெக்ஸ்ட் டே மதுரையில இருப்பேன், போன வாரம் 2 நாள் ஆலப்பியில இருந்தேன், 2 நாள் மைசூர்ல இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு டூர், ஃபாரின் டூர் இருக்குது. நான் சொல்ல வந்தது, ஒரு நாளும் பெங்களூரு, கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் சுத்துற மாதிரி நீங்க உங்க ஊர்ல, இப்ப நேற்றுக்கெல்லாம் நான் வெள்ளூர்ல இருந்தேன், இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு நம்ம டைம் நாமளே முதலாளி நாமளே தொழிலாளின்னு ஜாலியா இருக்க முடியும். இந்த பிசினஸ் பண்ற ஆளுக்கு இந்த நம்மளோட பிசினஸே ஒரு டூரா மாத்த முடியறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, ரெகக்னிஷன் கிடைக்கும். நிறைய இடத்துல வேலைக்கு நல்லா வேலை ஏவுவாங்க, நம்மளே கஷ்டப்பட்டு வேலை, நம்ம இல்லைன்னா வேற ஒருத்தர் அந்த இடத்துல போஸ்டிங் போட்டுருவாங்க. ஆனா நம்ம செஞ்ச வேலைக்கு ஒரு பாராட்டு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நீங்க ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கு, பாராட்டுறதுக்கு ஆள் இருக்கு, சூப்பர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு சொல்றதுக்கு ஆளு டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்கு. இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு சேலத்துல நான் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. இப்ப இந்த சேலத்துல இந்த ஹோட்டல்ல 215 ரூம் நம்பர்ல தான் தங்குறேன். அந்த ரூம்ல கூட என்ன 1 வாரம் பூட்டி போட்டுக்கோங்க. 1 வாரம், இந்த வாரம் வேணா நீங்க அடைச்சு வச்சுக்கோங்க. 7 நாள் கழிச்சு என்ன திறந்து விட்டா கூட போதும். கண்டிப்பா சொல்றேன், நான் 7 நாள் வெளியில போலேன்றதுனால எனக்கு வரக்கூடிய 2,10,000 ஸ்டாப் ஆகாது, அது வரும். பாசிவ் இன்கம்ன்ற லெவலுக்கு இது வளருது. இந்த பிசினஸ் சிம்பிளா தான் சொல்றாங்க. நான் அது கடைசியில முடிச்சிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க, சேலத்துல இத்தனை பேர் நம்ம அறிமுகமானோம். இப்ப இங்க எனக்கு ரஞ்சித் சார் இருக்கு, இந்த மாதிரி இங்க நிறைய பேர் லீடர்ஸ் இருக்கிறாங்க. இதே மாதிரி திருப்பூர்ல, இதே மாதிரி பெங்களூர்ல, இதே மாதிரி கேரளால, இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு நண்பர்கள் வட்டாரம். கார்த்திக் சாரோட கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம்.
2500 பேர் வந்தாங்க, 50 பேர் தான் ஃபேமிலி ஆள் இருக்கும், 2450 நாங்க தான். அப்போ நமக்கு அவ்வளவு ஒரு டீப்பான என்ன சொல்றதுன்னா, ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கும், நமக்கு ஒரு பிரச்சனைனா இம்மிடியேட்டா 100 பேர் வந்து நிப்பாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம்னா 100 பேர் வந்து நிக்காங்க. அது வேற. இந்த இடத்துல காசு கொடுத்தா கூட மேன் பவர் சப்போர்ட் கிடைக்காது. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் தம்பி கூட நிறைய பேர் இடத்துல வர்றதில்லை. அந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணா நமக்கு ஒரு மேன் பவர். நெக்ஸ்ட் ஒன், ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஒரே வேலை தான் நீங்க செய்யறீங்க, இந்த பிசினஸோட 2 பேரை இந்த பிசினஸ்ல அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு வேலை. இந்த பிசினஸ்ல என்ன வேலை செய்ய சொல்றாங்க? சிம்பிளா சொல்லுங்க. இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பிளான்ல கேட்டீங்கல்ல, என்ன செய்யணும்னு சொன்னாங்க? ஒரு 7 பிராண்ட் ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டும் வேற ஒருத்தர் கிட்ட சொல்றோம். அவங்க லைஃப் லாங் தேவையான பொருளை இனிமே மை லைஃப் ஸ்டைல் பொருளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோப்பு, இந்த சோப்பு போட்டு குளிக்கிறாங்க, பேஸ்ட் இதை யூஸ் பண்றாங்க, ஹேண்ட் வாஷ் இதை யூஸ் பண்றாங்க. இப்படி வந்து ஆயுர்வேத பொருளும் அக்ரிகல்ச்சர் பொருளும் நம்ம பொருளே பயன்படுத்துற கஸ்டமரா வராங்க. நெக்ஸ்ட் வருமானம் கிடைக்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டரா வராங்க. கரெக்ட் தானே? டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து அடுத்து வருமானம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 ரெக்கமெண்டேஷனுக்கும் நமக்கு வருமானம் உண்டு. இந்த 2 ரெக்கமெண்டேஷனும் பண்ணா ஒரே வேலை தான் கோல். இந்த பிசினஸ்ல ஐடிசி ஆகணும், டைமண்ட் ஆகணும்ன்ற அந்த ஒரு கோல் செட் பண்ணா 12 விதமான இன்கம் நமக்கு வரும், 12 விதமான பெனிஃபிட் நமக்கு வரும். வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், லாயல்டி இன்கம், ரேங்க் இன்கம், இயர்லி போனஸ், இப்படி நிறைய டைப் இன்கம் நமக்கு ஒரே வேலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வேலை செஞ்சா ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா டைரக்ட் செல்லிங் பிசினஸ் நீங்க நல்லா புரிஞ்சா இப்படி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த பிசினஸ பயன்படுத்த முடியும். இனி நம்மளோட பர்சனாலிட்டி மாற்ற முடியும். இப்ப இன்னைக்கு வந்து நிறைய பேர் இங்க பேசுறாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரெயினரா, ஒரு பிரசன்டரா, ஒரு மோட்டிவேட்டரா, நான்லாம் பாருங்க எனக்கெல்லாம் வந்து தமிழ் கூட பேச தெரியாது. ஆனா இந்த பிசினஸ் வந்த பிறகு பேச ஆரம்பிச்சோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கன்னடா பேச ஆரம்பிக்கிறோம், மலையாளம் பேசுறோம். இத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிட்டது இந்த பிசினஸ் மூலமா தான். இப்ப சோசியல் மீடியால பாருங்க, என்னோட ஒரு பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு வீக்கும் பார்த்தா 1-2 வீடியோஸ் என்னோட ஸ்பீச் வரும். ஒரு வித்தின் 7 டேஸ்க்குள்ள 1.5 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி growth இந்த பிசினஸ்க்கு வந்த பிறகு எனக்கு வந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கார்த்திக் சார்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மதுரையில காலவாசல் சாரை பார்க்கும்போது ஒரு பல்சர் 220 பைக்ல வந்து என்கிட்ட கேட்டது, சார் ஒரு 2000 இன்கம் வர வைக்க முடியுமா இந்த கம்பெனி மூலமான்னு கேட்டாரு. வாரம் அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க என்றாரு. இப்ப 3 கோடி சொல்லியிருக்கீங்க, ஆக மொத்தத்துல ஒரு 20 லட்சம் கொடுத்தா போதும், பேலன்ஸ் எனக்கு தான் ரிட்டர்ன் வரணும். அப்ப நான் சொல்ல வந்தது, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வர்றது வந்து ஒரு 1000 2000 5000 எதிர்பார்த்தா இருக்கும். ஆனா உண்மையாலுமே இந்த பிசினஸோட ஃபியூச்சருக்குள்ள நீங்க இறங்கினா உங்க தலைமுறையும் செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் இந்த பிசினஸ்ல இருக்கு. நீங்க ஒரு 20 வயசுல வந்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள உங்க லைஃப்க்கு தேவையானது செட்டில் பண்ணலாம். நீங்க ஒரு 30 வயசுல வந்திருக்கீங்கன்னா 35 வயசுக்குள்ள செட்டில் ஆகலாம். நான் சொல்றது ஒரு 50-60 வயசுல ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உழைக்கணுமா, இல்ல நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? எது பண்ணலாம்? நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அச்சீவ்மென்ட் பாருங்க. நோமனி பெனிஃபிட், நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து காசு சேர்த்து வச்சிருக்கோம், பணம் சேர்த்து இருக்கோம், இந்த ஐடி இருந்தாலே போதும், நம்மளோட ஐடியா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட குடும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், நம்ம இல்லைன்னா கூட. இப்ப நான் வந்து மைலேஜ் 10 வருஷம் உழைச்சிட்டேன், இப்ப நான் இல்லைன்னா கூட என் ஐடி என்னோட வைஃப் பேருக்கும் பையன் பேருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன இன்கம் வருதோ அப்படியே கம்பெனி நம்மளோட நோமினி பேருக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சோழராஜான்றது திருச்சியில் இருக்கிற ஒரு லீடர், அவரோட இன்கம் எல்லாம் பார்த்தா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அபிராமி மேடத்துக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொன்ன விஷயம்? இத்தனை அட்வான்டேஜஸ் இந்த பிசினஸ்ல இருக்கு. நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஓகே சார், ஆனா ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல நிறைய பேரோட பிரச்சனை எல்லாம் ஓகே சார், ஆனா இந்த பிசினஸ் பண்ணோம்னா நீங்க குறைஞ்சதாச்சும் ஒரு 10,000 கேட்பீங்க.
இல்ல ஒரு ஹோம் ஷோப் எடுக்கணும் சொல்லும் போது 70,000 ஆகும்ல, அங்கதான் சார் நிக்கிறேன் நானு. என் அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். என்னது, என்னோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், என்கிட்ட 1000 கூட கிடையாதுன்னு ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. கேக்குதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஃபேமிலியோட போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா 2000 ரூபாய் பில்லு கொடுக்கணும். எஸ் சார், 4 பேர் போனாலே போதும். ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா, தீபாவளிக்கு எடுக்க போனா ஒரு 10,000 ரூபாய் ஆகும். ஒரு நகை ஒரு மொய் செய்ய போனா அவ்வளவு ஆகும். ஒரு நகை ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறது ஒரு கிராமுக்கு 20,000 ரூபாய் ஆகுது. இப்படி எல்லாம் விலைவாசி உயர நிக்கிற இந்த டைம்ல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 5,000 10,000 20,000 இல்ல 50,000 தேவைப்படுதுன்னா கூட அந்த பணத்தை நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. அந்த காசு இல்லாதனால நான் இதை யோசிக்கவே இல்லைன்னு நீங்க யாராவது சொல்றீங்கன்னா நான் கேட்கிற ஒரு கேள்வி, அப்ப பொருளாதாரத்துல எவ்வளவு வீக்கா இருந்துட்டு இருக்கோம்னு யோசிக்க. பொருளாதாரத்துல எவ்வளவு வீக்கா நாம இருக்கிறோம். நம்மளால ஒரு 5,000 ரெடி பண்ண முடியல, இல்ல ஒரு 10,000 ரெடி பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? பொதுவா நான் இன்னைக்கு சேலம் மீட்டிங்ல இருக்கிறேன். ஒரு மீட்டிங்ல நான் நிறைய பேரை பாக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். ஒருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு விலைவாசி கூடுனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் லோன்ல போய் மாட்டிக்கிறாங்க. கார்த்திக் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ டிராப்ல மொபைல் வேணுமா இஎம்ஐ கொடுக்குறான், கார் வேணுமா டிவி வேணுமா இஎம்ஐ கொடுக்குறான். இந்த மாதிரி குழு அமைச்சு லோன் 10 பேர் லோன் கொடுக்குறான். வருமானம் சேர்த்தா ஒண்ணு கூட இல்ல ஒரு இன்கத்தை வச்சு இந்த 10 லோனும் கட்டணும். இப்படி இருக்கிறவன் டென்ஷன் ஆகி சுத்துறான், ஸ்ட்ரெஸ்ன்றான். அப்ப என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். கோயிலுக்கு போனா ஸ்ட்ரெஸ் குறையுமா? குறையும். ஆனா அடுத்த நாள் திரும்ப வந்தா என்ன ஆகுது? கடங்கார அங்கதான் இருக்கான். சினிமாக்கு போனா 3 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம், சினிமாக்கு போறான், தியேட்டர் விட்டு வெளியில வந்தாலும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அங்கதான் இருக்கும். ஏன்னா கடங்காரன் நம்ம தியேட்டர் போனதுனால கடன் வேணான்னு சொல்ல மாட்டான். நிறைய பேர் என்ன பண்றாங்க? டூர் போறாங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு, திருப்பி வந்தா அதே பிரச்சனை அங்கதான் இருக்குது. நிறைய பேரு நைட் ஆனா ஒரு பீர் வாங்கி அடிக்கிறான் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு, அது தெளிஞ்ச பிறகு மறுபடியும் அங்கதான் பிரச்சனை இருக்கு. நான் சொல்லுவது இதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைங்க. நமக்கு ஒரு பக்கம் ஒரு அசிங்கமான ஒரு ஸ்மெல் வருது இங்க இருந்து, அந்த ஸ்மெல்லினால மூக்கு பிரச்சனை. ஆனா அங்க ஊதுபத்தி பத்த வச்சா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பத்தி முடியற வரைக்கும் ஸ்மெல்லு மாறும். ஆனா திரும்ப ஊதுபத்தி முடியும் போது மறுபடியும் பிரச்சனை அங்கதான் நிக்கும். நம்ம எல்லாரோட குடும்பத்தோட பிரச்சனை முடியறதுக்கு ஒரே ரீசன் என்னது? விட்டாமின் பண பிரச்சனை. இன்னைக்கு காலகட்டத்தில் 20,000 25,000 10,000 30,000 40,000 சம்பாதிச்சா நமக்கு மிச்சம் பண்ண முடியாது. மிச்சம் பண்ணா மினிமம் 1 lakh and above ஏர்ன் பண்ற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. சிங்கிள் இன்கத்தை டிபெண்ட் பண்ணி நிக்காதீங்க, இன்னொரு இன்கத்தை எக்ஸ்ட்ரா உருவாக்குங்க. இப்ப நீங்க பாக்குற வேலையில 30 கிடைக்குதுன்னா மை லைஃப் ஸ்டைல்ல இருந்து 30 கிடைச்சா நீங்க ஹாப்பியா வாழ்க்கை வாழ முடியும். இப்ப நீங்க 50 சம்பாதிக்கிறீங்கன்னா மை லைஃப் ஸ்டைல்ல இருந்து 50 சம்பாதிச்சா நீங்க ஹாப்பியா வாழ முடியும். இன் ஃபியூச்சர் இதுல ஒரு ஸ்டார் சில்வர் ஸ்டார் பேர்ல் எமரால்ட் ரேங்க் இருக்கு. அந்த ரேங்க் வரும்போது ரெஜிஸ்டர் சார்ட் கேளுங்க, எமரால்டோட மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு, மினிமம் 1 lakh and above. ஒரு ஸ்டார் பேர்லோட மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு கேளுங்க, மினிமம் 50,000 and above. அந்த ரேங்குக்கு நீங்க எல்லாரும் ஒரு 6 months to 1 year ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற முடியும். நான் சொல்றேன், ஒரு சாதாரண கேரளால ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த தினேஷ் வேலைக்கு போறதுக்கு 35 ரூபாய் சம்பளத்துக்கு திருப்பூர் வந்த ஆளு நான். இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன், அப்ப புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு பாருங்க, இது என்னோட போட்டோ. எனக்கு இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முன்னாடி இருந்தது கனவு மட்டும்தான். வாழ்க்கையில ஜெயிக்கணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அக்கா தங்கச்சியை காப்பாற்றணும்ன்ற ஒரு ட்ரீம் தான் இருந்தது. திருப்பூர்ல தான் வேலை கிடைச்சது, பனியன் கம்பெனில. இதான் என்னோட போட்டோ, பழைய போட்டோ. எந்த மாற்றமும் வரல. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். அதுக்கப்புறம் ஜவுளி கடை ஆரம்பிச்ச 16 லட்சம் ரூபாய் முதலீடுல, மிச்சம் 16 லட்சம் கடன். நெக்ஸ்ட் இதான் என்னை இந்த பிசினஸ் மீட்டிங்க கூட்டிட்டு போனது. இதான் என்னோட ட்ரைனிங் போனது. 4 நண்பர்கள் வாடா மாப்பிள்ளை போலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஹாலுக்கு அழைச்சிட்டு போனாங்க.
அன்னைக்கு தான் முடிவெடுத்து இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல இந்த மாதிரி கடைசியில ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தவன் தான். ஆனா அதுக்கப்புறம் 2017 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க்ல வந்தேன். இந்த இடத்துல 2வது நிக்கிறேன் பாருங்க. ரஞ்சித் சார் எல்லாம் இருக்கிறாரு அங்கிட்டு அந்த பக்கம். இது சேலத்துல நடத்துற ஒரு ப்ரோக்ராமோட போட்டோ தான். முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இன்னைக்கு இங்க டை கட்டிட்டு வந்த ஆள் மாதிரி டை கட்டிட்டு நின்றவங்க தான் இன்னைக்கு இந்த போட்டோல இருக்கக்கூடிய 5 பேருமே crorepatiயா மாறிட்டாங்க. 6வது நபர் crorepati ஆயிட்டு இருக்கிறாரு. நியரஸ்ட் நான் சொல்ல வந்தது, இதே மாதிரி நாம மட்டும் சம்பாதிக்கிறது இல்ல, நம்ம கூட வந்தவங்களையும் சம்பாதிக்க வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எம்ஐ லைஃப் ஸ்டைல். இங்க இருக்கிற கார்த்திக் சார் பாருங்க, எப்போ வந்தது. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி மூலமா 2,10,000 சீலிங் அடிக்க முடிஞ்சது. நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் ஆகும்போது மேரேஜ் முடிச்சேன். சியாஸ்ன்ற ஒரு கார்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் 2018. ஒரே வருஷம் 2 வருஷம் இந்த கார்ல ஓட்டவும் இந்த கம்பெனில இருந்து 1,20,00,000 ரூபாய் சம்பாதிச்சு ஜாகுவார் எக்ஸின்னு சொல்லக்கூடிய பிரீமியம் செக்மெண்ட் கார் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க, 16 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து 1.25 கோடி ரூபாய் வருமானத்துக்கு வித்தின் 5 இயர்ல கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியோட பவர். இங்க நீங்க டேலண்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு திறமை இல்லையே, நான் எப்படி பேச்சு திறமை, நான் எப்படி பேசுறது. இங்க பேசுறது 2 பேர் தான், ஆனா 300 பேத்துக்காக 2 பேர் பேசியிருக்கோம். எஸ், நாளைக்கு நீங்க பேசணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த பிசினஸ்ல உங்களுக்காக ஒரு டீம் பேசுவாங்க. இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வருமானம் வர வர நீங்க பேச்சு திறமை உங்களுக்கு தானா வந்துடும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, இங்க உங்க டேலண்ட் இங்க கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கா? ஜாகுவார் வாங்கினேன், இன்னைக்கு 2 காரும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம டீம் லீடர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்டிசி, ஆர்டிசி, என்டிசி, ஐடிசின்ற ரேங்குக்கு டீம்ல வந்தாங்க. ஒரு 6000 பேரை வச்சு சங்கமன் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண முடிஞ்சது. வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க்ல வந்தேன். இன்னைக்கு 2026 நிற்கும் போது 0ல இருந்த தினேஷ் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறது 5.25 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வாங்கி வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர். நான் சொல்ல வந்தது இது நம்மளோட டாப் லீடர்ஸ் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கு. நான் சொல்றது, நாம எடுக்கிற ஒரு முடிவு தாங்க நம்ம பையன் நல்லா இருக்கணும், நம்மளோட பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்கு நம்ம எடுக்கிற முடிவு தான். இன்னைக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்த மை லைஃப் ஸ்டைல் பண்ணலாம், இதுல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம் முடிவு எடுத்தேன். அதனால என்னோட அம்மா ஹாப்பியா இருக்காங்க, என் பசங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல நல்ல லக்ஸரியான ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துருக்க முடியும். இது பாருங்க, இன்னைக்கு இந்த பிசினஸ்ல வந்த பிறகு வைஃபும் கர்நாடகாவில் வந்து எஸ்டிசின்ற ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சௌமியா. அவங்களும் இந்த பிசினஸ் ரொம்ப இன்வால்மெண்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இது எங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் 5 பேரும் சேர்ந்து தான் ஒரு ரூம்ல திருப்பூர்ல தமிழ்நாடு தியேட்டர் பக்கத்துல ஒரு ரூம்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க, இந்த 5 பேரும் 5 பிரீமியம் செக்மெண்ட் கார்ல இங்க வந்து டேலண்ட் இருக்கிற ஆளு தான் ஜெயிக்க முடியும்னா ஒருத்தர் தாங்க ஜெயிச்சிருக்கணும். எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்னா அது ஒற்றுமையா ஒரு டீம் ஒர்க்கோட பவர். எம்ஐ லைஃப் ஸ்டைல் சிங்கிள் ஒர்க் இல்ல, டீம் ஒர்க். நிறைய நாடுகளுக்கு ஆசையா என்னன்னு கேட்டா 100 நாட்டுல போய் கால வைக்கணும். இன்னைக்கு 18 நாடு கவர் பண்ணியாச்சு. உங்க முன்னாடி இருந்து பேசும்போது அடுத்தடுத்த வருஷத்துல 100 கண்ட்ரி டச் பண்ணணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காரு நம்ம சாகும்போது கொண்டு போக போறது இல்ல, வீடு கொண்டு போக போறது இல்ல. என்னதான் மிச்சம் கிடைக்கும் நம்ம பூமியில வாழ்ந்ததுக்குன்னா நம்ம பார்த்தது, டேஸ்ட் பண்ணது, சிரிச்சது, அழுதது, சந்தோஷமா இருந்தது, இது எல்லாம் தான் நமக்கு இந்த பொறப்புல நமக்கு மிச்சம் கிடைக்கும். சொல்லணும், இந்த நிறைய சம்பாதிச்சது காசு இல்லாத இருக்கும் போது காசு தேவைகளுக்கு. ஆனா அதை தாண்டும் போது நமக்கு எது வேணும்னா டூரு, மலேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன், தாய்லாந்து போனேன், பிலிப்பைன்ஸ் போனேன், கம்போடியா போனேன். இந்த மாதிரி பல பஹ்ரைன், அபுதாபி, துபாய், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் இன்னொரு 3 கண்ட்ரி போறேன். இதுக்கெல்லாம் எப்படி அந்த பினான்சியல் ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா நான் முதல்ல கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஐடி தான்.
ஒரே ஒரு இந்த பிசினஸ் எடுக்க பண்ண ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னு சொல்றீங்க? ஒரு ஆள் நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு 5 வருஷம். 2015 ஆரம்பிச்ச 20 crorepati 5 வருஷம். நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம்? எத்தனை வருஷம் வேணும்? 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா நான் சொல்றேன், நீங்க crorepati ஆகிறதுக்கு 5 வருஷம் 3 வருஷம் வேண்டாம், ஒரு செகண்ட். எப்படி ஆகும்? நீங்க நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு எடுக்க பாருங்க, அந்த செகண்ட் தான் நீங்க கோடீஸ்வரன் ஆக ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆழ் மனசுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு நமக்கு. சப்கான்சியஸ் மைண்டை பத்தி கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. உங்க ஆழ் மனசுல நீங்க என்ன சிந்தனை பண்றீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சர்ல நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு இங்க காமிச்சு கொடுத்தது கார்த்திக் சாரோட லைஃப், தினேஷோட லைஃப் காமிச்சு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? அங்க நீங்க உங்களை கற்பனை பண்ணணும். நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு டூரு, உங்க லைஃப்ல ஒரு சக்சஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. இன்றைய கற்பனை நாளைக்கு நிஜமா மாறும். அதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைச்சது. இங்க வந்து இது என்னோட பழைய வீடுங்க. இதோட மோசமான நிலைமையில நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இருக்கா சார்? இதுதான் என்னோட இந்த பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நான் என்னோட வீடு இடிக்கும் போது கடைசியா எடுத்த போட்டோ. இந்த வீட்டுல தான் நாங்க 6 பேர் 7 பேர் தங்கிட்டு இருந்தோம். ஒரே ஹாலு, ஒரே பெட்ரூம், ஒரே கிச்சனு, ஒரே எல்லாமே. வெளியில இருக்கிறது மட்டும் வாஷ்ரூம். பாருங்க, இப்படி இருக்க குடிசை வீட்டில் இருந்த தினேஷ் தான் உங்க முன்னாடி இன்னைக்கு ஜாகுவார் எக்ஸி கார்ல இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துல இந்த வீடு கட்டினேன். என்னோட அம்மா அந்த வீட்டுல உட்கார வச்சேன். பேசிக்கான வீடு, அடிப்படையான வீடு. நெக்ஸ்ட் நான் என் வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய 1.5 கோடியில் வாங்கின வீடு இது 2024. இன்னைக்கு நான் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு இது. ஒரு லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட்ல, மகேந்திர ஆர்னான்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, உங்க பிறப்பு வந்து ஒரு ஏழையா பிறந்தது உங்க மிஸ்டேக் இல்லைங்க. ஏழையா பிறந்தது நம்ம மிஸ்டேக் இல்ல. நம்ம அப்பா அம்மா சம்பாதிக்கல, நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பிறந்துட்டோம். ஆனா ஒரு ஏழையாவே சாகுறோம்னு பாருங்க, அது முழுக்க முழுக்க நம்ம மிஸ்டேக் மட்டும்தான். நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வாழ்க்கையில, எங்க தட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கட்டியா புடிச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணுங்க. இன்னைக்கு நைட் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. மெஸ்ஸின்னு கேரளா பார்த்தா கட் அவுட் வச்சு என் பையன் முத்தம் கொடுக்குறான் மெஸ்ஸி. வந்து பாருங்க, கேரளா நாளைக்கு ஃபுல்லா விடுமுறையே போட்டாங்க. ஒரு மேட்சுக்கு இன்னைக்கு ஒரு விராட் கோலி, ஒரு மகேந்திர சிங், சச்சின் டெண்டுல்கர், இல்ல வந்து ஒரு நெய்மர், இல்ல ஒரு மெஸ்ஸி, இல்ல ஒரு ரொனால்டோ, இந்த மாதிரி எல்லா பிரபலங்கள் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? அதே மாதிரி தான் இங்க ஒரு தினேஷும், ஒரு கார்த்திகேயனும், ஒரு ரஞ்சித் சாரும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. கிடைச்ச பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த மாதிரி நீங்க வந்து அதை நேசிச்சீங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அதுக்காக உங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு போட்டீங்கன்றதா முக்கியம் இருக்கு. நான் சொல்றது 5000 10,000 யோசிக்காதீங்க. யாரு உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களோட கையை பிடிச்சு மைலேஷன் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வாங்க. 5 வருஷம் உங்க பேச்சு இந்த உலகமே வாட்ச் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஒரு பிரபலமான நபரா மாறுவீங்க. ஒரு செலிபிரிட்டி லைஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதுக்கு ஆண்டவன் அருள் கொடுக்கட்டும் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். கண்டிப்பா நான் சொன்ன அந்த 2 நிமிஷம் கவனம் இங்க இருந்தவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கையில வந்து சேர்ந்துருக்கு. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, ஒரு 2 நிமிஷத்துல முடிய போகுது. கொஞ்சம் கவனிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்ப